தேவநேய பாவாணர் பிப்ரவரி 1902 முதல் 15 ஜனவரி 1981 வரை. வாழ்க்கை குறிப்பு. இயற்பெயர் தேவநேசன். பெற்றோர் ஞானமுத்து பரிபூர்ணம் அம்மையார். ஊர் கோமதிமுத்துபுரம், இன்றைய தென்காசி மாவட்டம், சங்கரன்கோயில் அருகே உள்ளது. இவருடைய சிறப்பு பெயர்கள்: செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், தமிழ் அறிவா. இவருடைய தொடக்க கல்வி ஆம்பூரில் உள்ள மிசோரி நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை பயின்றார். மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டை திருச்சபை கழக உயர்நிலைப்பள்ளியில் SLC வரை பயின்றார். 5ஆம் படிவத்தில் இன்றைய நாளில் 10ஆம் வகுப்பு தட்டச்சு, கணக்கு ஆகிய பாடங்களை பயின்றுள்ளார். பள்ளியில் பயிலும் காலத்தில் எல்லோரிடம் சான்சன் என்று அழைக்கப்பட்டுள்ளார். 1924ஆம் ஆண்டு மதுரை தமிழ்ச்சங்க பண்டித தேர்வில் அவ்வாண்டு தேர்ச்சி பெற்ற ஒருவரையொருவர் தேவநேயர் என்ற சிறப்பு பெற்றார். 1920இல் திருநெல்வேலி தென்னிந்திய தமிழ்ச்சங்க தனித்தமிழ் புலவர் தேர்வில் அவ்வாண்டு தேர்ச்சியடைந்த ஒரே ஒருவர் தேவநேயரே. அதே ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் வித்துவான் கிளை தேர்விலும் BOL தேர்விலும் இளநிலை தேர்விலும் இவர் வெற்றி பெற்றார். 1952இல் தமிழ் முதுகலை பட்டம் பெற்றார். ஆங்கிலத்தில் சிறந்த பேச்சாளராக இருந்துள்ளார். இவர் கற்ற மொழிகள் இலக்கண அறிவுடன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு, கிரேக்கம், இந்தி, லத்தீன் போன்றவை ஆகும். இவர் ஆற்றிய பணிகள்: 1919ஆம் ஆண்டு சியோன் மலை உயர்தர பள்ளியில் முதல் படிவம் 6ஆம் வகுப்பு ஆசிரியராக 2 ஆண்டுகள் பணியாற்றினார். 17 வயதில். இவர் 1921இல் கிறிஸ்தவ நடுநிலைப்பள்ளி இவர் பயின்ற பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். 1923இல் ஆம்பூர் உயர்நிலைப்பள்ளியில் உதவி தமிழாசிரியராக பணி உயர்வு பெற்று அங்கு 3 ஆண்டுகள் பணியாற்றினார். 1934 முதல் 43 வரை திருச்சி பிஷப் ஹீபர் உயர்நிலைப் பள்ளியிலும் 9 ஆண்டுகள் பணி செய்தார். 1944 முதல் 56 வரை சேலம் நகராண்மை கல்லூரியில், இப்பொழுது சேலம் அரசினர் கல்லூரியில் தலைமை தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். 1956 தொடங்கி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழி ஆராய்ச்சித்துறை ஆலோசகராக பணியாற்றினார். 1974இல் தமிழக அரசு தொடங்கிய செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி இயக்கத்தின் இயக்குநராக பொறுப்பேற்றார். பாவாணரின் கொள்கை: உலக முதல் மொழி, உலக திராவிட மொழிகளின் தாய், உலக முதல் மாந்தன் தமிழன், வடமொழிக்கு மூலம் என்ற கொள்கையை இவர் உடையவர். படைப்புகள்: இசைத்தமிழ் கலம்பகம், ஏற்றமிழ் இலக்கணம், இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும், தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள், தமிழர் திருமணம், ஒப்பியல் மொழி, திராவிடத்தாய், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், பழந்தமிழ் ஆராய்ச்சி. விருது: தமிழ் பெருங்காவலர், மதுரை தமிழக காப்பு கழகத்தால் வழங்கப்பட்டது. செந்தமிழ் ஞாயிறு குன்றக்குடி அடிகளார் பாரி விழாவில் வழங்கினார். செந்தமிழ் செல்வன் தமிழக அரசால் வழங்கப்பட்டது.